பரவாயில்லையே! தனஞ்சயா டி செல்வா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து, ஸ்ரீலங்காவ நல்ல ஒரு டார்கெட் எடுக்க வச்சுட்டாரே! ஆமாங்க. இப்படி வந்து சொல்ற மாரி தான். நேத்து ஸ்டார்ட் ஆன டெஸ்ட் மேட்ச் வந்துருந்துச்சு. நேத்து ஸ்ரீலங்காவுக்கும், வெஸ்ட் இண்டீஸ்க்கும் ஸ்டார்ட் ஆன டெஸ்ட் மேட்ச்ல, ஸ்ரீலங்கா தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே விக்கெட்ட விட்டு குடுக்காம சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாங்கன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 10 நிமிஷங்க வந்து அவுட் ஆயிட்டாரு. சரி அதுக்கப்புறமாவது விக்கெட்ட விட்டு குடுக்காம கன்டின்யூ பண்ணுவாங்கன்னு நெனைக்கும்போது, மதுஸ்கா வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் அடுத்த அந்த ஓவர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கமிண்டோ மெண்டிஸ் டக் அவுட் ஆயிட்டாரு. ஒரே ஓவர்லயே மாத்தி மாத்தி 2 விக்கெட் வந்து போயிருச்சுங்க. 3 விக்கெட் கட கட கடன்னு போயிருச்சு. என்னப்பா ஸ்ரீலங்கா எப்படி விளையாடுறாங்கன்னு நினைக்கும்போது, அப்பதான் சண்டிமாலும், தனஞ்சயா டி செல்வாவும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்தாங்க. சண்டிமால் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாரு. அவரோட இன்னிங்ஸ் கன்டின்யூ நினைக்கும்போது, அவர் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அவர் அவுட் ஆன அதே ஓவர்ல கமிண்டோ மெண்டிஸ் மட்டும் தான் டக் அவுட் ஆவாரா? நானும் டக் அவுட் ஆவேலன்னு சொல்லிட்டு குசால் மெண்டிஸும் வந்து டக் அவுட் ஆயிட்டாரு. 2 மெண்டிஸும் சக்சஸ்ஃபுல்லா வந்து டக் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தனஞ்சயா டி செல்வா நல்ல ஒரு இன்னிங்ஸ வந்து குடுத்தாரு. அவரு கூட வந்து தனுஷா வந்து நல்லா வந்து விளையாண்டாரு. சரி அப்படியே இவங்க வந்து கன்டின்யூ பண்ணுவாங்கன்னு நெனைக்கும்போது, ஒரு கட்டத்துல தனுஷா அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் தனஞ்சயா டி செல்வா செஞ்சுரி அடிச்சு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ குடுத்தவரு. அவரும் வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ்லாம் ஓரளவு கான்ட்ரிபியூஷன குடுத்தனால, ஸ்ரீலங்கா நேத்து 308 ரன் எடுத்து ஆல் அவுட் ஆனாங்க. உண்மையில இது ஒரு வேற லெவல் டார்கெட் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். இந்த அளவுக்கு ரன் வந்ததுக்கு முக்கிய காரணமே தனஞ்சயா டி செல்வா அடிச்ச செஞ்சுரி தான். இது மட்டும் இல்லாம சண்டிமால், தனுஷான்னு சொல்லிட்டு மத்த பிளேயர்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணனால, இந்த அளவுக்கு ஸ்ரீலங்கானால ஒரு பெரிய டார்கெட்ட வந்து எடுக்க முடிஞ்சுச்சு. ஸ்ரீலங்கா ஆல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் வந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா ஒரே ஒரு ஓவர் தான் வந்து விளையாண்டாங்க. கேம்ப்ஃபெல், பிரெண்டன் கிங் வந்து ஓப்பனிங் வந்து களமிறங்குனாங்க. ஆனா ஒரு ஓவர்ல ஒரு ரன் கூட எடுக்கல. அவங்க நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து ரன்ன சேகரிக்க தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஆனா ஸ்ரீலங்காவ பொறுத்தவரைக்கும் எப்படியாவது பவுலிங்ல கண்ட்ரோல் பண்ணி, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே வெஸ்ட் இண்டீஸ அதிக ரன் எடுக்க விடாம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டெஸ்ட் மேட்ச ஸ்ரீலங்கானால ஈஸியா கண்ட்ரோல்ல வந்து எடுக்க முடியும். அதனால ஸ்ரீலங்கா பேட்டிங்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காங்க. பவுலிங்லயும் அதே மாரி மாஸ் காட்டுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.